நாளைக்கு யாருமே கடைக்கு வந்து டிவி வாங்க மாட்டாங்க. இதை நீங்க மாத்திக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிராண்டட் டிவி மட்டும் தான் சேல்ஸ் பண்றேன். டிவி பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர். அப்ப வந்து எனக்கு அப்ப வந்து டிவியை பத்தின எந்த நாலேஜும் கிடையாது. அது என்ன, எப்படி விற்கணும், ஏன்னா ஆண்ட்ராய்ட் டிவி எப்படி ஆன் பண்ணது கூட எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. அப்ப சேல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை, நம்ம ஷோரூம்ல டிவிலாம் விற்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு கஸ்டமருக்கு டிவியும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அவங்களுடைய சன் வந்து அப்ராட்ல இருக்காங்க. இவங்க வந்து மாடு பால் வியாபாரம் பண்றவங்க. அப்ப டிவி கொடுத்த ஒரு வாரத்திலே ப்ராப்ளம். எனக்கு ஃபோன் பண்றாங்க, தம்பி இந்த மாதிரி டிவி வந்து ஆன் ஆகவே இல்லை அப்படின்ட்டு. அப்ப எனக்கு வந்து மெக்கானிக் வந்து அந்த டிவி எலக்ட்ரிஷியன் அன்னைக்கு மாட்டிட்டு போயிட்டாங்க. அவளுக்கு வந்து ஒரு சார்ஜ் கொடுத்துட்டேன். 2வது தடவை போகும்போது என்னால எலக்ட்ரிஷியனை தேட முடியல. அப்ப எலக்ட்ரிஷியனை தேடி அந்த டிவியும் நானே கலட்டி கம்பெனிக்கு அனுப்பி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு அந்த டிவி வர்றதுக்கு. இவங்களுக்கு வேற ஒரு டிவியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். அப்ப அந்த பெரியவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி நம்ம பொருள் கொடுக்கறது முக்கியம் இல்லை. இப்போ எங்களை மாதிரி வயசானவங்க ஃப்ரெண்டோட ரிலேஷன்னால நான் வந்து உங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துட்டேன். நாளைக்கு இதே மாதிரியே நீங்க கொடுக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு யாருமே கடைக்கு வந்து டிவி வாங்க மாட்டாங்க. இதை நீங்க மாத்திக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிராண்டட் டிவி மட்டும் தான் சேல்ஸ் பண்றேன்.